தாயத்தின நாளாம் இந்திய நாட்டை விட்டு அடித்து விரட்டுவதற்காக இந்த உண்ணாவிரத போரில் கலந்து கொண்டுள்ள வீர உள்ளங்களுக்கு எனது முதற்கண் வழக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 11 நாட்களாக அண்ணாதானே எங்களோட மாமனிதருக்கு ஆதரவாக என்னால் குரல் கொடுக்க முடியவில்லையே, என்னால் அவருக்கு எந்த உதவியும் செய்ய முடியவில்லையே என்று தவித்துக் கொண்டிருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களின் உள்ளங்களுக்கு இந்த அந்த வாய்ப்பை தேடி தந்த என் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஐயா அவர்களுக்கு எனது முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம யூனிவர்சிட்டியில உண்ணாவிரதம் வந்திருக்கோம். நேற்று உண்ணாவிரதம் அறிவிக்கும் போது சொல்றாரு பாதி பேர் லீவ் போட்டு பத்து தூங்கிவாங்க தான் எதிர்பார்த்தேன். ஆனா 90% பேர் இன்னைக்கு வந்து இந்த உண்ணாவிரதத்தை கலந்துட்டு இருக்காங்கன்னா ஊழல ஒழிச்சே செய்யணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் எல்லா பிரச்சனையும் இருக்குது. இல்ல ஊழல் எதிர்க்கிறவங்களுக்கும் ஊழலுக்காக போராடுறவங்களுக்கும் இதுக்கு விசாரணை கமிஷன் சிபிஐ வீட்டுக்கு அனுப்புவாங்க. அனுப்பி என்னையா கண்டுபிடிச்சீங்க? நேற்று ஒருத்தர் போராட்டத்தை ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு போராட்டத்தை அடிக்கணும் 100 பேருங்க. எத்தனை விசாரணை கமிஷன் போறீங்க, எத்தனை சிபிஐ போறீங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்ட்டிகளை பத்தி என்ன தெரியும் கேட்கறாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு இன்னும் என்ன தெரியும்? எந்த பேங்க்ல எவ்வளவு கோடியை பதுக்கலாம், எந்த திட்டத்தில் எவ்வளவு ஊழல் அடிக்கலாம், இதை தெரிஞ்சவர்களால அரசியல் பண்ண முடியுமா? ஸ்டூடெண்ட்ஸால ஏன் பண்ண முடியாது? ஏன் பிரதமர் வந்து அறிக்கை விடுறாங்க, பிரதமரை சேர்த்துக்கிறதுக்கு நான் இருக்கிறேன், என் மினிஸ்டர் வந்து அனுமதிக்க மாட்டேன் சொல்லி பிரதமர் சொல்றாரு. நம்ம நாட்டுக்கு 1947 சுதந்திரம் வாங்கி தந்தாரு. நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஊழல்வாதிகள் வந்து 2வது சுதந்திரத்தை பெற்று தர்றேன்னு அண்ணா போராடிட்டு இருக்காரு. நம்ம நாட்டுக்காரர்கள் இருந்து நாம சுதந்திரம் வாங்க வேண்டிய கேவலமா நிறைவேற்றிட்டு இருக்கோம். இந்த நாம யாரால பெரியவங்கள்ட்ட போய் பத்தி நோட்டீஸ் கொடுக்க போனா உங்களால என்ன பண்ண முடியும்னு கேட்கறாங்க. 1968 இருந்து பணம் பறிச்சா நடத்திருக்கான். அன்னைக்கே நீ கேள்வி கேட்கறா, இன்னைக்கு இந்த நான் வந்திருப்பா வந்திருக்காரு. அடுத்து திட்டத்துக்கு பெரிதாக்கு டைலாக் நான் கவிதை சொல்ல முடியுமா? நான் கவிதை சில பசங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். கையோடு கை கோர்த்து நாம் என்றால் இம்மண்ணில் அரசருக்கும் அரசர்தான். பட்டத்தை பெரிதாக்கு, திட்டத்தை பெரிதாக்கு, திறமே கண்டுபிடிக்கின்ற தோழன் என்னும் பட்டத்தை நமதாக்கு. வாழ்ந்தால் இந்த சாதனைக்கே வாழ், இல்லையே மைக்கு பக்கத்துல வெட்ட வெளி வானில் நட்ட நடை திரவில் காணும் இடமெல்லாம் வெட்டத்திறன் போல காட்சியளிக்கும் இந்த ஊழலை வெட்டி வைத்த